ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்னதானத்துக்கு ஜாமான் வாங்க போகலாமா? போகிறதுக்கு முன்னாடி தியாதானிஸுக்கு சாப்பாடு கொண்டே கொடுத்துருவோம். மணி வந்து 11 மணி பஸ் எங்கள் ஊருக்கு போகுது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து மதியம் தான் எப்பயும் சாப்பாடு கொண்டு போவோம் தானிஸுக்கு தியாவுக்கும். இன்றைக்கி நம்ம வந்து அன்னதானத்துக்கு ஜாமான் வாங்க போகிறனால காலையிலே சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம வந்து போகலாம். இப்போ வந்து சாப்பாடு கட்டி என்னென்ன சாப்பாடுனா ஒயிட் ரைஸு, அது கூட வந்து பச்சை பயிர் இருக்குல்ல, பச்சை பயிர் சாம்பார் சூப்பராக இருக்கும். அதுக்கு மேட்சிங்காக வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தான். தரணிஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும், தியாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, 2 பேத்துக்கு கொண்டு போய் கொடுத்துடலாமா? வாங்க 2 பேத்துக்கு கொடுக்கலாம். லிஸ்ட்டு ரெடி, கட்டப்பை ரெடி, தியாதானிஸுக்கு சாப்பாடும் ரெடி. வாங்க கொண்டே கொடுத்துட்டு வருவோமா? கொடுத்துட்டு நேராக நம்ம அப்படியே போயிட்டு வருவோம். இப்போ நம்ம வந்து பைக்கில் கிளம்பிட்டோம். இப்போ பைக்கில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, இது வந்து கண்ணாடி வந்து கலண்டலை அந்த இதில் டைட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் உள்ள வெல்டிங் வந்து விட்டு போச்சு. அதனால் இந்த கண்ணாடி அவ்வளோதான். அந்த பக்கம் ஒரே ஒரு கண்ணாடி தான் இருக்குது. ஏற்கனவே இந்த பைக்கில் உள்ள கண்ணாடி வந்து இதாகிடுச்சு, உடஞ்சிருச்சு. சில்வர் கலரில் இந்த கலரில் இருக்கும் கண்ணாடியோட பேக் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து கண்ணாடி வேறு உடஞ்சிருச்சு. அதனால் நம்ம பைக்கில் ஒரு கண்ணாடியோட தான் போட போகிறோம். வாங்க போவோம். தாரணிஸ் வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு. ஃப்ரீயாக இருந்தா உனக்கு தொட்டுக்கு தனியாகவே வச்சுக்கோ. இந்தா அவனுக்கு டப்பாக்குள்ளே இருக்கும், உனக்கு இருக்குது. பிஸ்கெட் சாப்பிட்றியா? பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தியாவுக்கு தானிஸுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து திருச்சம்பளம் போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு ஏடிஎம்மில் கொஞ்சம் பணம்லாம் எடுத்துட்டு ஜாமான் வாங்கிட்டு வருவோம். வந்து ரேஷன் கடைக்கு போகணும். தேதி வந்து 5-6 தேதி ஆகிடுச்சா, ரேஷன் கடைக்கு போகணும். அதுக்கெல்லாம் காசு வந்து ஜிபே பண்ண முடியாது இல்லையா? அதனால் அதுக்கெல்லாம் போய் ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு வருவோம். பணம் எடுத்துகிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவோம். நம்ம வர்றப்ப அந்த பாட்டி வந்து லிஃப்ட் கேட்டாங்க. இல்லை பாட்டி, சரிம்மா போயிட்டு வா. சரி. வர்றப்ப லிஃப்ட் கேட்டாங்க, வந்து இங்கே இறங்கிக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து திருச்சம்பளம் வந்தாச்சு. இப்போ தியாவோட மாமா கடை வந்து தியா கேட்பாங்க பாருங்க. வாங்க ஏடிஎம் போயிட்டு ரயில கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஊருக்கு போயிட்டாங்க, வண்டி ஓட்ட போயிட்டாங்க. கேட்டேன்னு சொல்கிறேன். ஏன்னா இருக்கட்டும், சொல்லுங்க என்னன்னு. நம்ம மொய் விருந்து வைக்கிறோம், தெரியாது. கண்டிப்பா வந்துடுறோம். சரி சொல்லிருங்க. சொல்லிடுறேன். அவசியம் சொல்லிருங்க. சரி வரேங்க. நல்லா இருக்கு. ஸ்கூல் போயிருக்கா. ஓகே, பணத்தை எடுத்துடலாமா? நான் சொன்னேன்ல, ஜூஸ் கடைக்காரவங்க கேட்பாங்க எப்போ போனாலும். ஸோ தர்ணிஸ் இந்தியாவையும் நம்ம வந்து சாட்டர்டேயில் கூப்பிட்டு வந்து ஜூஸ் குடிக்க விடுவோம். பணத்துக்கு பில் வந்துருச்சு. ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு இப்போ பில்லில் பார்த்து ஒவ்வொரு ஜாமாவும் என்னென்ன ஜாமான் அப்படின்னு பார்த்து நம்ம வாங்கணும். மீன் மேக்கர் 115 ரூபாயாம். 100 எடுத்துக்குவோம். 100 இல்லை, 1/4 கிலோ எடுத்துருக்கோம். 2 பாக்கெட்டு. வாங்க இன்னும் போயிட்டு எடுத்துக்கோம். முந்திரி, திராட்சை மட்டும் தனித்தனியாகவே எடுக்கும். இதில் கொஞ்சமாக தான் இருக்குது. இந்த மாதிரி பேக்கெட்டில் கொஞ்சமாக இருக்குது. இது எடுத்துக்கோ. முந்திரி, திராட்சை. இங்கே இருங்க, ஏபிசி மால் 10 ரூபா தான். பருத்தி பாலோடது 10 ரூபா தான். மிளகு பால், நம்ம பால் மட்டும் காய்ச்சிட்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஏபிசி இது மட்டும் குடிச்சு பார்ப்போம், நல்லா இருக்கும். இருந்தால் நான் வாங்குவேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் அந்த பொருட்கள்லாம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம், செப்பல், பேகு, அதெல்லாம் இங்கிட்டு நம்ம ஜாமான் எடுத்து வச்சுருக்கோம். பார்ப்போம். சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு ஒன்றும் வாங்கலை, ஆனால் பார்த்துட்டு போவோம். வாங்க. பிளாஸ்டிக் ஐட்டம், யோகா மேட்டெல்லாம் இருக்குது. அண்ணா எதுக்கு வாங்க கொடுப்பாங்க அண்ணா. பையன் முதியோர்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க. நம்ம பேர் அடிங்க, எவ்வளோ டிஸ்கவுண்ட் வருதுன்னு பாருங்கள். போன தடவை 100 ரூபா வந்துச்சு. ஆமாம், சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. 4வது இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்காங்க.
பார்ப்போம் எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுங்க. 104 ரூபா போவேன் எவ்வளோவா பண்ணுங்க. இப்போ 760 ரூபா, 104 ரூபா போக பில் வரும் 600 ரூபா வரும். 656 ரூபா. இதாங்க எவ்வளோ பார்த்தோன்னா 650. ஆ பாணி வாங்க வந்திருக்கோம். ஓகே, இப்போ தியாவுக்கும் தர்னிஷ்க்கும் ஃப்ரூட்ஸ் பழங்கள் வாங்கிட்டு போகலான்னு பழக்கடைக்கு வந்திருக்கோம். ஏன்னா அவங்க அப்பா நிறைய வந்தப்போ என்ன ஐட்டம் தான் வாங்கிட்டு வந்தாங்க, சிப்ஸ் எல்லாம். ஓகே, நம்ம வந்து பழம் வாங்கியாச்சு. வாங்க, ரெட்டனையில் 5 கிலோ விடுங்க. ஓகே, ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 கிலோ தான் வாங்கலான்ட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இன்னொரு 5 கிலோ, மொத்தமாக 5 கிலோ 10 கிலோ வாட்டர் பாட்டிலு, 2 பேப்பரு, சில ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்னு பேக் எண்ணெய், ரவை, பச்சை பட்டாணி, மீன் மேக்கரு, இங்கே பாருங்கள் எண்ணெய், அப்புறம் பூண்டு. இது ஒரு ஆப்பிளே 50 ரூபாங்க. அதுக்கப்புறம் இது வந்து சாத்துக்குடியும் மாதுளையும் 120 ரூபாங்க. இங்கே பாருங்கள், ஒரு 4 மாதுளையும் 4 சாத்துக்குடியும். தர்னிஷ் தியா ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமைனால நாளைக்கு தியாவுக்கு ஸ்கூலுக்கு வச்சுட்டு போக பூவும் சாமிக்கு பூவும் வாங்கிட்டு வந்தேன். அப்படியே சம்மந்தமே இல்லாமல் இவ ஏண்டா ஆணி வாங்கினான்னு யோசிப்பீங்க. நிறைய ஒருத்தவங்க நம்ம வந்து கிச்சன் டூர் போட்டோம்ல, அந்த வீடியோவில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இன்னும் ஸ்டிக்கர் வாங்கி மேலே ஒட்டி விடுங்க அப்படின்னு. அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்ட முடியாதுங்க. எங்கள் வீடு வந்து ஆல பிளாக்கில் ஆனது சொரன்னு இருக்கும். அதில் வந்து ஒட்டுனாலும் நிற்காதுன்னு. இப்போ நம்ம ஒட்டின ஸ்டிக்கர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. டடன், நம்ம கிச்சனில் ஸ்டிக்கர் எப்படி இருக்குது? தொங்கிட்டு இருக்கு, தூக்கில் தொங்குற மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நிற்க மாட்டேங்குது. இப்படி நம்ம அடித்து விட்டாலும் நிற்க மாட்டேங்குது. இங்கே பாருங்க, என்னதான் அடித்து ஒட்டுனாலும் நிற்க மாட்டேங்குது. அதுக்காக ஆணி வாங்கிட்டு வந்திருக்கோம். சின்னூண்டு ஆணி, நைஸ் ஆணி தான் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி மேலே வந்து ஒரு இன்ச்சு கொட்டு கேப் விட்டு நம்ம வந்து இவ்வளோ தூரம் இங்கே அடித்தோம்னா அடுத்து இங்கே அடிக்கலாம் அப்படின்னு கேப் விட்டு அடிக்கலான்றக்காக ஆணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, பார்க்கலாம். எங்கள் மாமனாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இனி நானும் சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து வேலையை பார்க்கணுங்க. காலையில் இவ்வளோ துணி துவைச்சி காய போட்டுட்டு தியாதானி சாப்பாடு கொடுத்து, எங்கள் மாமனார் சாப்பாடு கொடுத்து, அன்னதான ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு இனிமேல் தான் நான் சாப்பிடணும். வாங்க கொடுத்துட்டாரு. ஓகே, தூங்குறாங்க. தான் மாமா சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.